அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சிவா. இது மெட்டா ஸ்பெக்ட்ரா உங்கள் சேனல். நம்மளோட ட்ராவல் இன்றைக்கி மைசூர் பக்கத்தில் இருக்க பிருந்தாவன் கார்டன், அந்த லொக்கேஷன் தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ இது மைசூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸு. இந்த கேஆர்எஸ் டேம் இருக்குது இல்லையா, 1924 தான் அந்த இது கிருஷ்ணராஜசாகர் டேம், அதான் கேஆர்எஸ் டேம். அது பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் ப்ளைனாக இருக்கு, ஏதாவது ஒரு பண்ணலான்னு பிளான் பண்ணி 1932 அந்த டைமில் தான் அந்த கார்டனை உருவாக்குறாங்க. இந்த டிசைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டன் உருவாக்குனது மைசூர் சமஸ்தானம் இருக்குது இல்லையா, அதில் திவானந்தவர் சர் மிர்சா இஸ்மாயில்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு என்ன ஆசைன்னா, காஷ்மீரில் ஷாலிமர் கார்டன் இருக்குது இல்லையா, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த மாதிரி இங்கேயும் ஒரு நல்ல ஒரு கார்டன் பண்ணணுன்னு இது பிளான் பண்ணி தான் இந்த கார்டனை உருவாக்குறாரு. இந்த கார்டன் பார்த்திங்கன்னா இந்த முகல் ஸ்டைலில் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும், இதோ இங்கே தெரியுது பாருங்கள், அந்த சிமெட்ரி, அந்த டெரஸ் டிசைன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த கார்டனோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்திங்கன்னா இந்த மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ தான். ஈவினிங்கில் ஒரு 7 to 8 அந்த டைமில் இருக்கும். இந்த லைட்ஸு, மியூசிக் தகுந்த மாதிரி அந்த தண்ணி டான்ஸில் ஆடும். இப்போ இந்த டிஜிட்டலாக அப்கிரேட் பண்ணதால் இந்த லேசர் ஷோ இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே உண்டு. மண்டே உங்களுக்கு மெயின்டெனன்ஸுன்றதால மண்டே மட்டும் அதுக்கு லீவ் தான் அன்றைக்கி. மற்ற நாளில் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். இங்கே உள்ளார போட்டிங்கு அது மாதிரி எல்லாமே இருக்குது. ஜென்ரலாக நீங்கள் இந்த கார்டன் போகலான்னா உங்களுக்கு அக்டோபர் to பிப்ரவரி தான் கிளைமேட் செம்மையாக இருக்கும்ல, அந்த டைம் போனீங்கன்னா பெட்டராக இருக்கும். ஈவினிங் ஆஃப்டர் 4 அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா கொஞ்சம் இந்த வெயில் டைம்லாம் போனீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதனால் ஆஃப்டர் 4 போனீங்கன்னா ஒரு 8 o'clock வரைக்கும் ஓப்பனிங்கில் தான் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் ஃபேமிலியோட குட்டீஸ்லாம் கூப்பிட்டு போய் நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்ன இந்த கார்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, தமிழ் இண்டஸ்ட்ரி, தெலுங்கு இண்டஸ்ட்ரி, கர்நாடகா சினிமா இண்டஸ்ட்ரி சொல்கிறேன். ஸோ நிறைய மூவிஸோட ரொமான்ஸ் சீனு, சாங்ஸ் எல்லாம் இங்கே தான் எடுத்துருப்பாங்க. நம்ம கேப்டன் விஜயகாந்த் இருக்கார்ல, அவரோட பொன்மன செல்வன், அந்த அடித்தேன் காதல் பரிசு, இந்த சாங்கு ஃபுல்லாக இந்த லொக்கேஷன் தான், இந்த கார்டனில் தான் எடுத்துருப்பாங்க. அப்புறம் நம்ம குரு சீசன் படத்தில் பிரபு சீதா வருவாங்கள்ல, இந்த வா வா வஞ்சி இளமானே, இந்த சாங்கும் ஃபுல் ஷூட்டும் இங்கே தான் பண்ணியிருப்பாங்க. இந்த சாங்குக்கு நம்ம உலகநாயகன் மீண்டும் கோயிலில் படம் பண்ணியிருப்பேன். அதில் கூட அந்த கண்ணா கண்ணா நீ எங்கே, இந்த ஸ்ரீதேவி அவங்க அந்த டான்ஸ், இன்னும் இந்த சாங்கில் 50% எங்கேயும், மீதி லலிதா பேலஸ்லேயும் எடுத்துருப்பாங்க. நிறையா படம் சொல்லிக்கிட்டே போகலாம். அது சொன்னால் அது இந்த வீடியோஸில் டைம் பத்தாது. அவ்வளோ மூவிஸ் சாங்ஸுங்க பண்ணியிருக்காங்க. சரி, அதை பற்றியும் பார்ப்போம். கார்டனோட ஓப்பனிங் டைம்னு பார்த்திங்கன்னா மார்னிங் 6 to 8. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி டைம் பிளான் பண்ணிக்கோங்க. மைசூர் வந்தீங்கன்னா நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலான்றதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷன் தான் இது. ஸோ மை டியர், இது உங்கள் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.